இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அருள்மிகு திரு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, திருச்செங்கோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 2:30 அந்த மாதிரி எந்திரிச்சு கிளம்பி 3:00 வண்டி ஒரு 1 ஹவர் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோயிலை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் மார்கழி மாதம் எதனால் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சாமியை தரிசிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொன்ன மாதிரி நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். உலகத்தில் எத்தனையோ கோவில்கள் இருக்குது, ஆனால் ஒரே உடம்புல ஆண் பெண் வடிவம் கொண்ட பரம்பொருளை தரிசிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக திருச்செங்கோடு தான் போகணும். இந்த கலாச்சாரத்தில் மிக சிறப்பு மிக்க இந்த கோவில் பல ரகசியங்களும் நம்பிக்கைகளும் தன்னுள்ள அடங்கியிருக்கு. மார்கழி மாதம் அதிகாலையில் என்ன மாதிரி தரிசனம் செய்கிறாங்கன்னு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் மலை ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 3:30 4 o'clock பக்கமே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அப்போவே ஏற சாமி கும்பிட்டு எல்லாம் ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஏர்லி மார்னிங்கே ஒரு 3 மணிக்கு சாமியை வெளியெடுத்து அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை 3 to 7 மணி வரையும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் ஒரு விசேஷமான வழிபாடு நடக்குது. மற்ற நாட்களில் இதை மரகத லிங்கத்தை நாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு பொட்டியில் வச்சு அதை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. மார்கழி மாதத்தில் வர்ற அதிகால தனூர் மாத பூஜையில் போது மட்டும்தான் இதை வெளியெடுத்து அபிஷேகம் செய்வாங்க. மரகத லிங்கத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த மரகத லிங்கம் மிகச்சிறிய வடிவத்தில் இருக்குது. ஆனால் இதோட சக்தி அளவிடவே முடியாது. மரகதம் அப்படிங்கிறது புதன் கிரகத்துக்கு உரிய ரத்தனம்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்ச பால் அல்லது தீர்த்தத்தை நம்ம பிரசாதமாக சாப்பிட்டா தீராத நோய்களும் தீர்ந்தனும்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. முக்கியமாக மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கவும் புத்தி கூர்மை பெறவும் இந்த மரகத லிங்க வழிபாடு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன் அதிகாலையில் வரணும், 3 to 7 ஏன் இதை பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? மார்கழி அதிகாலை காற்றுல ஓசோன் அதிகமாக இருக்குன்னு அறிவியல் சொல்லுது. ஆனால் ஆன்மீக ரீதியாக இது தேவர்களின் விடியற்காலை நேரம். அந்த நேரத்தில் நடக்கிற அபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறது ஒரு வருஷம் முழுசும் கோவிலுக்கு போன பலனை தரும்னு சொல்கிறாங்க. திருச்செங்கோடு மலை மேலே அந்த குளிரான அதிகாலையில் மரகத லிங்க தரிசனம் கிடைக்கிறது ஒரு பெரிய வரம். இப்போ பார்க்கிங்க்கு போயிட்டுருக்கோம், போய் பார்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு சாமி கும்பிட போயிட்டுருக்கோம். போயிட்டு கடையில் போய் தீபம், சாமிக்கு என்னென்ன வேணுமோ பூவு எல்லாம் வாங்கிட்டு, சூடம் ஊதுபத்தி எல்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட போயிட்டோம். விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் எங்களுக்கு தெரியல, அது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எல்லா பக்கமும் போய் கும்பிட்டு தான் அப்புறம் லைனில் நிற்கணுமா, இல்லை ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு மரகத லிங்கத்தை பார்த்துட்டு தான் நம்ம மற்றதை பார்க்கணுமான்னு தெரியல. நாங்கள் ஒரு 2 சாமியை கும்பிட்டு, எல்லாமே சிவன் தான் இருக்கும், 2 சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ க்யூவில் நின்றுட்டுருக்கோம். க்யூ ஒரு 1/2 ஹவர்லேயே போயிடுச்சு. கூட்டம் அவ்வளோவா இல்லை, ஏன்னா சீக்கிரம் பார்த்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இதுவே நம்ம உள்ளே போயிட்டோன்னா வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுத்தால் ஃபோனு கேமரா எல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. நம்ம க்யூவில் நிற்கிறதுனால ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் போகும்போது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் முருகரை கும்பிட்டதுக்கப்புறம் இப்போ பேக் சைடு முருகரை கும்பிட்டு சைடில் போய் நம்ம லெஃப்ட் கட் ஆகுது, அந்த இடத்துல தான் சிவனை பார்வதி சேர்த்தி ஒரு வடிவத்தில்
சாமி இருக்காங்க. அந்த சிவனும் பார்வதிக்கு கீழே தான் மரகத லிங்கத்தை சின்னதாக வச்சுருக்காங்க, குட்டியாக வச்சுருக்காங்க. நாங்களே ஒரு தடவை போயிட்டு லிங்கத்தை பார்க்கலன்னு நிறைய பேர்த்திட்ட கேட்டுட்டு, தனியாக வச்சுருப்பாங்களா என்னமோ கேட்டுட்டு மறுபடியும் செகண்ட் டைம் போய் லிங்கத்தை பார்த்தோம். அது நல்லா நின்று நிதானமாக பார்க்கணும். ஏன்னா வந்து மரகத லிங்கம் குட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். நம்ம அதனால நின்று பொறுமையாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டு அங்கே வியூ அந்த மலை மேலே நடந்து நாங்கள் சாமியை மரகதலிங்கத்தை பார்க்கணும், டைம் ஆகிடும்ன்ட்டு நாங்கள் சீக்கிரமாக கார்லேயே மேலே போயிட்டோம். இதே ஸ்டெப்ஸில் ஏறி வர்றவங்களா இருந்தால் ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஸ்டெப்ஸில் ஏறி ஒரு 1200 படிக்கட்டு நம்ம ஏறி அங்கே இருக்கிற வியூ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். காலையில் நேரம் அங்கே வர்ற காற்றும் சரி ரொம்ப இயற்கையாக இருக்கும். இது வந்து ஒரு தடவையாவது இந்த கோயிலை வந்து நீங்கள் விசிட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய விநாயகர் வச்சுருக்காங்க. இது போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்ட்டு அங்கே பிரசாதத்துக்கு லைனில் நின்னோம். முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் லேட்டாக போனதுனால முடிஞ்சிருச்சு. அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் போய் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் காருக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு அதில் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எஸ், நீங்களும் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் சீக்கிரமாக கிளம்பி திருச்செங்கோடு மலைக்கு போய் இந்த மரகத லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.